ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான பச்சை பயிறு குழம்பு செய்ய போகிறேன். வீடியோவில் போதும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாசிப்பயிறு பச்சை பயிரை வந்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கணும். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கடுகு, இப்போது கடுகு நல்லா இருவன அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்ட அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பூண்டு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்க வேணாம், அதை இடித்து வச்சு சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். 3 வரமிளகா உடச்சி வச்சுருக்கேன், 2 அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்லாம் மிக்ஸ் பண்ணி. ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த தக்காளியோட இந்த வெங்காயத்தோட இது வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இந்த டிஷ்ஷுக்கு வந்து இப்படி பண்ணால் தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த கலர் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும், இந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலர் அது மாதிரி நல்லா வதங்கின அப்புறம் தான் நம்ம இருக்க தக்காளி சேர்க்கணும். அதில் வீட்டில் இது கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், மெசேஜ் திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நமக்கு வெங்காயத்தோட நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். இப்போ தான் இந்த டைமில் தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இதில் சாம்பார் பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. நான் சாம்பார் பொடி சேர்க்காம இதை சேர்த்துருக்கேன், இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு. உங்களுக்கு வேணும்னா சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா அது கொதிக்கணும். நானும் உப்பு போடல, இப்போ தான் உப்பு போடுறேன். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த டயத்தில் நம்ம இந்த பச்சை பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்க்கணும். இதை நல்லா வேக வச்சுக்கணும் குக்கரில். இது நம்ம ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், வேக வச்சாலே போதும் பச்சை பயிரை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம புளி தண்ணி இதெல்லாம் எதுவுமே விட வேண்டாம். நல்லா இப்போது கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை, அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா தான் நம்ம தக்காளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கொதி வந்தப்புறம் தேங்காய் பாலை அரைச்சி விடணும், கெட்டியான தேங்காய் பால் விட்டு ஒரு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இந்த மாதிரி கொதிக்கிற டயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.